வணக்கம். ஒரு பெரிய கனவோட விடுதலைக்காக போராட போன ஒரு இளைஞனுக்கு அவன் முழுசா நம்பி போன அமைப்பே ஒரு சிறைச்சாலையா மாறினா என்ன நடக்கும்? இந்த கேள்விக்குள்ளதான் நாங்க இன்றைக்கு பயணிக்க போறோம். எங்கட கையில ஷேடோஸ் இந்த கசுவரீனா குரோவ் என்ற புத்தகத்தின் சில பக்கங்கள் இருக்கு. 83 கலவரத்துக்கு பிறகு பல்கலைக்கழக வாழ்க்கையை விட்டுட்டு இந்தியாவுக்கு பயிற்சிக்கு போன ரகு என்ற இளைஞனுடைய கதை இது. இந்த கதை வெளியிலிருந்து பாக்குற எங்களுக்கெல்லாம் தெரியாத அந்த பயிற்சி முகாம்களுக்குள்ள நடந்த 2 பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுது. எங்கட நோக்கம் இந்த எழுத்துக்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மையான அனுபவங்களையும் அந்த இளைஞர்கள் அனுபவிச்ச உளவியல் அழுத்தங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான். சரி, இந்த முகாமுக்குள்ள என்னதான் நடந்தது என்று விரிவாக பார்ப்போமா? கட்டாயமாக. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னண்டா, ஒரு பெரிய இலட்சியத்துக்காக போன இளைஞர்கள் அங்க போன பிறகுதான் அந்த இலட்சியத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு உணர்றாங்க. இராணுவ பயிற்சி என்பது ஒரு பகுதிதான். ஆனா அந்த பயிற்சியை விட கொடுமையானது அந்த முகாம் வாழ்க்கை அவங்க மேல திணிச்ச உளவியல் கட்டுப்பாடுகளும் அவங்களோட சுயமரியாதையை சிதைச்ச விதமும் தான். கதையில தொடக்கத்திலேயே மூர்த்தி என்ற ஒரு ஆள் வாரார். உளவு படையின் விசாரணை குழு பொறுப்பாளர். ஆமா. எப்பவும் தலையில ஒரு சண்டிக்கட்டு, பக்கத்துல போனா வியர்வ நாற்றம் தாங்க இயலாது. ஆனந்தன் என்ற இன்னொரு போராளி ஒரு கிழமையா குளிக்க இல்லையான்னு அவர்கிட்ட கேட்க, அதுக்கு அவர் சொல்ற பதில், கிரில்லாக்கள் குளிப்பதில்லை. ஆமா, இத கேட்க இது ஏதோ போராட்ட வாழ்க்கையோட கடினத்தன்மைய காட்டுற ஒரு வசனம் மாதிரி தெரியுது. ஆனா அதுக்குள்ள ஒரு இருண்ட நகைச்சுவை ஒளிஞ்சிருக்குது இல்ல? நிச்சயமா. அது வெறும் சாதாரண வசனம் இல்ல. அது ஒரு விதமான பெருமிதம் கலந்த சுய எள்ளல். நாங்கள் இப்படித்தான் இருப்போம், இதுதான் தியாகம் என்று சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இதே தியாகம் எல்லாருக்கும் பொதுவா இருந்ததான்றதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அது சரி, இந்த கட்டுப்பாடும் கடினத்தன்மையும் உடல் அளவில மட்டுமா இருந்துச்சா? இல்லவே இல்ல. அதைவிட கொடுமையானது மனரீதியான கட்டுப்பாடு. தினமும் சாயங்காலம் எல்லாருக்கும் லெனின் எழுதின புத்தகத்தை வாசிச்சு காட்டுறாங்களாம். அதுவும் ஏதோ ஒரு மொழிபெயர்ப்பு தமிழ். ஓ. பகல் முழுக்க உடம்ப வருத்தி பயிற்சி செய்யற அவங்களுக்கு சாயங்காலம் புரியாத தத்துவத்தை கேட்கறது ஒரு சித்திரவதமா இருந்திருக்கு. சிங்கப்பூர் டாக்தன் என்ற 2 பேரும் முன்னுக்கு இருந்து எல்லாம் விளங்குற மாதிரி தலையாட்டி கொண்டு நித்திர கொள்ற காட்சி. அது சிரிப்பதா அழுவதாண்டு தெரியாத ஒரு நிலை. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான உளவியல் விளையாட்டு நடக்குது. அந்த வகுப்பு உண்மையிலே அறிவூட்டவா நடக்குதா? இல்ல, அது அதிகாரத்தை நிலைநிறுத்த. நாங்க சொல்றத நீங்க அமைதியா இருந்து கேட்க வேணும், அது உங்களுக்கு விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் சரி என்பதுதான் அதோட அடிப்படை. அதுதான் சிங்கப்பூர் சொல்ற மாதிரி மூர்த்திக்கு விளங்கினாதானே எங்களை கேள்வி கேட்க என்றது. அது வெறும் நகைச்சுவை இல்ல. அது அந்த அமைப்பின் போலித்தனத்தையே கேள்வி கேட்குது. மூர்த்திக்கு அது விளங்கியிருக்காது. ஆனா அவர் அதை வாசிக்க வேணும், மற்றவ கேட்க வேணும். இதுதான் அதிகாரம். ஆனா ஒரு போராட்ட அமைப்புக்கு இப்படிப்பட்ட சித்தாந்த வகுப்பு அவசியம் தானே? போராளிகளை வெறும் சண்டை போடுற இயந்திரங்களா இல்லாம அரசியல் தெளிவோட வைத்திருக்க இது உதவி செய்யாதா? சில பேர் இதை அப்படியும் நியாயப்படுத்தலாமே. நல்ல கேள்வி. சித்தாந்த வகுப்பு அவசியம்தான். ஆனா எப்படி நடக்குது என்றதுதான் முக்கியம். இங்க நடந்தது ஒரு கலந்துரையாடல் இல்ல, அது ஒரு திணிப்பு. போராளிகள் களைச்சு போயிருக்கேக்க அவங்களுக்கு புரியாத மொழியில ஒரு கட்டளை மாதிரி அதை வாசிக்கிறது அறிவூட்டல் இல்ல, அது ஒரு தண்டனை. அப்ப அறிவூட்டல் என்ற பேரில அவங்கள உளவியல் ரீதியா சித்திரவதை செய்யற ஒரு முறை. அதுதான். அதுவும் அந்த முகாமின் சூழலோட சேர்த்து பார்க்க இன்னும் மோசமா இருக்கு. கோடை காலத்துல சுடுற வெயிலும் மழை காலத்துல நுளம்பு கடியும். ஆமா, பொறுப்பாளர்கள் பாண்டி லெனின் எல்லாம் நுளம்பு வலைக்குள்ள நித்திர கொள்ள, மற்ற போராளிகள் நுளம்பு கடியில இரவிரவா தூக்கம் இல்லாம திரியறாங்க. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஒரு சாக்கோ உரப்பையோ கிடைச்சா அவங்க அதிர்ஷ்டசாலிகளாம். சின்ன சின்ன விடயங்கள்ல கூட அவ்ளோ பாகுபாடு. இந்த நிலையில தான் தமிழக அரசியல்வாதிகள் முகாமுக்கு வராங்க. ஓ, இது ஒரு முக்கியமான கட்டம். ஆமா, அது ஒரு பெரிய நிகழ்வு மாதிரி தயார்படுத்தப்படுது. அந்த முரண்பாட்டை கொள்ளி யோசிச்சு பாருங்கோ. ஒரு பக்கம் போராளிகளுக்கு நுளம்புக்கடியிலிருந்து தப்ப ஒரு வழி இல்ல. ஆனா வெளியிலிருந்து வர அரசியல்வாதிகளுக்காக முகாமை சுத்தப்படுத்தி ஒரு கண்காட்சி மாதிரி ஒழுங்குபடுத்துறாங்க. இது யாருக்காக நடக்குது? போராட்டத்துக்காகவா இல்ல வெளியுலகுக்கு ஒரு நல்ல படத்தை காட்ட வேண்டும் என்றதுக்காகவா? அதுதான், அது ஒரு கண்காட்சி தான். போராளிகள் யாரும் அவங்களோட கதைக்க கூடாதான், தூரத்துல இருந்து பாத்துட்டு போக வேண்டுமா. அப்படியா? அந்த அரசியல்வாதிகள் கோகோ கோலா குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு போறாங்க. அவங்க வளைச்சு வளைச்சு வணக்கம் போடுறத பார்த்து சிங்கப்பூர் முணுமுணுக்கிறாரு. இவங்க என்ன வணக்கத்தை வளைச்சு வளைச்சு சொல்றாங்க, நாங்கள் என்ன வாக்காளர்களா என்று. அதுக்கு ஆனந்தன் சொல்ற பதில், பழக்க தோஷம். அந்த ஒரு வார்த்தையில எவ்ளோ அர்த்தம் இருக்கு. இங்கதான் அந்த இயக்கத்தோட மையமான முரண்பாடே வெளிப்படுது.
களத்துல தியாகம் செய்யற போராளிக்கு சாதாரண தேவைகள் மறுக்கப்படுது, ஆனா வெளியிலிருந்து வர அரசியல்வாதிகளுக்கு கோகோ கோலா கொடுக்கப்படுது. இந்த ஒரு காட்சியே அந்த போராட்டத்தின் இலட்சியத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய பிளவு இருந்ததென்று தோலுரிச்சு காட்டுது. அது மட்டுமல்ல, போராளிகளை இந்தியாவுக்கு பயிற்சிக்கு அனுப்பின அரசியல் துறை பொறுப்பாளர்களோ மத்திய குழு உறுப்பினர்களோ கூட முகாமுக்கு வாரதில்லையாம். ஆனா தேர்தல் அரசியல்வாதிகள் வந்து போறாங்க. இது போராளிகளுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் வந்து பகட்டா கோக் குடிச்சிட்டு போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதே முகாமில் இருக்கிற போராளிகளுக்கு ஒரு சாதாரண உள்ளாட கூட கிடைக்கல. என்னது அந்த கொடுமைய இந்த கதை எப்படி விவரிக்குதுண்டா, அவங்களோட பெனியான் தோள்பட்டையில கிழிஞ்சு அரைக்காச்சட்டை புழுதி படிஞ்சு மண்ணறத்துல இருக்குதாம். குளிச்சுட்டு ஈரமான உள்ளாடைய கூரையில காய போட்டா அது காயற வரைக்கும் பக்கத்திலே காவல் காக்க வேண்டியிருக்கு. இல்லேண்டா காத்துல பறந்து போயிடும். ஒரு புது உள்ளாடைக்காக அவங்க ஏங்குறாங்க. இது வெறும் ஒரு துணி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது அவங்களோட சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மனிதனுக்கு தேவையான மிக மிக அடிப்படையான ஒரு தேவை மறுக்கப்படுது. அதுதான். இதை பற்றி ஒரு மத்திய குழு உறுப்பினர்கிட்ட கேட்க அவர் என்ன பதில் சொல்றார்? என்ன சொன்னார்? கேக்குறதுக்கே எவ்வளவு கோபமா இருக்கு. அவர் சொல்றார், தோழர், பென்ற கம்பெனி எல்லாம் ஸ்ட்ரைக். கோவணம்தான் எங்கட மரபு சார்ந்த உள்ளாடை. விடுதலைக்கு வந்துட்டு வசதிகளை எதிர்பார்க்க கூடாது என்று. அட கடவுளே! ஆனா இத சொல்லுற அவர் மடிப்பு களையாத ஷர்ட்டும் அழகான நீல டெனிம் கார்ச்சட்டையும் போட்டிருக்கிறார். இந்த இரட்டை வேஷத்தை அந்த போராளிகள் எப்படி சகிச்சு கொண்டிருப்பாங்க? சகிச்சு கொள்ள முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு கோவமோ ஏமாற்றமோ உருவாகும். தியாகம் என்பது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உபதேசிக்கப்படுது. அதிகாரம் கையில இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்குது. அந்த கோவணம் பதில். அந்த பதில் அவங்கள தேவையை எவ்வளவு ஏளனமா அவங்க பாக்குறாங்க என்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது ஒரு தனிப்பட்ட உறுப்பினரோட குணம் இல்லை, இது அந்த அமைப்பின் அதிகார அடுக்கின் குணாம்சம். அதாவது உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண ஆட்களுக்கு தியாகத்தை போதிப்பாங்க, ஆனா அவர்கள் மட்டும் வசதியாக வாழ்வாங்க. அதுதான் இந்த மனநிலை போராளிகள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கியிருக்கும்? அவங்க நம்பி வந்த அமைப்பு மேலேயே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். எங்களோட தியாகம் சரியாதான் பயன்படுத்தப்படுதா என்ற கேள்வி எழும். இந்த கட்டுப்பாடுகள் புறக்கணிப்புகள் ஒரு பக்கம் இருக்க, அவங்கள வெளியுலகத்திலிருந்து முழுமையா துண்டிக்கிற வேலையும் நடக்குது. வீட்டிலிருந்து வர கடிதங்கள் கூட தணிக்கை செய்யப்படுது. இதுதான் எல்லாத்தையும் விட அபாயகரமான கட்டுப்பாட்டு கருவி. ஒரு ஆள் அவங்களோட குடும்பம், நண்பர்கள், அவங்களோட கடந்த காலம் எல்லாத்துலேருந்தும் பிரிச்சுட்டா அவங்கள முழுசா அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆமா, அவங்க உளவியல் ரீதியா தனிமைப்படுத்தப்படுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு அந்த அமைப்பு மட்டும்தான் என்ற நிலையை உருவாக்குறது. விடுதலை தணிக்கை குழு என்ற மர்மமான குழு கடிதங்களை படிக்குதான். போராட்ட உணர்வை பாதிக்கும் விடயங்கள் நீக்கப்படுமா. பெற்றோர் இறந்த செய்தி கூட பலருக்கு தெரியறதில்ல. இது எவ்வளோ கொடுமையானது. ரகுவோட விஷயத்துல இது இன்னும் சோகமானது. அவன் வந்த படகுக்கு பிறகு வந்த படகு கடல் படையால தாக்கப்பட்டு அதுல இருந்த எல்லாரும் செத்து போறாங்க. கரை ஒதுங்கின பிணங்களில ரகு கரண் சாயலில உடல்கள் இருந்ததால ஊர்ல அவங்க 2 பேரும் செத்துட்டாதான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் ரகுவுக்கு பல காலத்துக்கு பிறகுதான் தெரிய வருது. அது வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது. தன்ற குடும்பம் தன்னை நினைச்சு அழுது கொண்டிருக்கு என்றது கூட அவனுக்கு தெரியாது. அந்த நிச்சயமற்ற தன்மை, அந்த தனிமை நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில தான் மனசுக்குள்ள 1000 கேள்விகளோட ரகுவும் ஆனந்தனும் ஒரு நம்பிக்கையை தேடுறாங்க. அப்பதான் ஆதவன் என்ற ஒரு புதிய பொறுப்பாளர் வாரார். ஆமாம், அவர் அரசியல் தெளிவுள்ளவர், வாசிக்கிறவர் என்ற அறிமுகம் அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்குது. அவர்கிட்ட போயாவது முகாம்ல நடக்கிற அநியாயங்களை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. கேக்குறாங்களா? கேக்குறாங்க. அவர்கிட்ட முகாம்ல நடக்கிற சித்திரவதைகள், திடீரென்று ஆட்கள் காணாம போறது எல்லாத்தையும் பற்றி கேக்குறாங்க. குறிப்பாக 4ஆம் மாடி பற்றி கேக்குறாங்க. 4ஆம் மாடி அந்த காலத்துல இயக்கங்களுக்குள்ள 4ஆம் மாடி என்றா அது ஒரு சித்திரவதை கூடத்தோட மறுபெயர். அதுதான். அங்க போன பலரும் திரும்பி வர்றதில்லைன்ற ஒரு பயம் எல்லோர்ட்டும் இருந்துச்சு. அத பற்றி கேட்க ஆதவன் என்ன பதில் சொல்றார்? என்ன சொல்றார்? மழுப்பலான பதில்கள் தானே. ஆமா, லெனினை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்பது மாதிரி சமாளிக்கிறார். இது ரகுவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அரசியல் தெளிவுள்ளவர் என்று நம்பின ஆளும் தன்னை காப்பாற்றிக்கிறதுல தான் கவனமா இருக்கிறார் என்று அவனுக்கு விளங்குது. அந்த அமைப்புக்குள்ள அநியாயத்தை தட்டி கேட்கறக்கு கூட யாருக்கும் தைரியம் இல்லை. எல்லோருமே அந்த அதிகார அமைப்புக்குள்ள ஒரு விதத்துல கைதிகள் தான். ஆமா,
அவங்க கடைசி நம்பிக்கையா அவங்களோட பயிற்சியாளர் லெனினிட்ட பேச முயற்சி செய்றாங்க. அவர் ஒரு ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ வீரர். ஓ, அவரிட்ட மதன் என்ற போராளி சித்திரவதை செய்யப்பட்டத பற்றி கேட்க ஆனந்தன் முயற்சிக்கிறான். உண்மையிலே எங்கள மதன் காட்டி கொடுத்துட்டானா என்று பேச்சத் தொடங்குறான். அதுக்கு லெனின் என்ன சொல்றார்? ஆனா லெனின் ஒரு வார்த்தை கூட பேசாம தன்ற தாடிய மட்டும் தடவி கொண்டிருக்கிறார். அந்த மௌனம் அது எவ்வளவு விடயங்களை சொல்லுது. அந்த மௌனம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி. எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் பேசினா எனக்கும் ஆபத்து என்று சொல்லாம சொல்லுது. ஒரு பயிற்சியாளராலேயே வெளிப்படையா பேச முடியலேண்டா சாதாரண போராளிகளோட நிலை என்ன? அந்த மௌனம் அந்த அமைப்புக்குள்ள பரவியிருந்த பயத்தை அப்பட்டமாக காட்டுது. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனிதர் கூட ஒரு மோசமான அமைப்புக்குள்ள எவ்வளவு கையாளாதவரா மாறிடுவார் என்றதுக்கும் அது ஒரு உதாரணம். அதே நேரத்துல ரகுவோட மனசுக்குள்ள இன்னொரு பயங்கரமான காட்சியும் ஓடுது. என்ன காட்சி? சவுக்கங்காட்டுக்குள்ள நாய் தோண்டி எடுத்த 2 அழுகின பிணங்களை பற்றிய கதை ஒண்ணு அடிபடுது. ஆனந்தன் லெனினிட்டு அதை பத்தி கேட்காம விட்டது தனக்கு நிம்மதியா இருந்துச்சுன்னு ரகு நினைக்கிறான். ஏனண்டா சில பதில்கள் தெரியாம இருக்கிறது நல்லது. அதுதான், காணாம போற ஆட்கள் எங்கே போறாங்கன்ற கேள்விக்கு அந்த அழுகிய பிணங்கள் விடையா இருக்குமோன்ற பயம் அவனுக்கு. இந்த பகுதிகளை எல்லாம் சேர்த்து பார்க்கிற நேரம் ஒரு விடயம் மிக தெளிவா விளங்குது. ஒரு விடுதலை போராட்டம் என்ற பெரிய இலட்சியத்தின் பேரால தனி மனித உணர்வுகள், தேவைகள், ஏன் உயிர்கள் கூட எவ்வளவு சாதாரணமா நசுக்கப்பட்டிருக்கு. உள்ளாட மாதிரி ஒரு சாதாரண தேவை கூட மறுக்கப்பட்டு அதுக்கு மரபும் தியாகமும் போதிக்கப்படுது. ஆனா அந்த போதனையை செய்யறவ வசதியா இருக்கிறாங்க. இந்த இரட்டை வேடன்பா அந்த அமைப்பின் மைய முரண்பாடு. இந்த உரையாடலின் கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். ஒரு பெரிய இலட்சியத்துக்காக தங்களோட எல்லாத்தையும் துறந்து வர இளைஞர்கள் தாங்கள் நம்பி வந்த அமைப்பே தங்களுக்கு பயத்தையும் சந்தேகத்தையும் தரும்போது என்ன செய்வார்கள்? தாங்கள் போராடுற இலட்சியத்துக்கும் தாங்கள் வாழ்ற கொடூரமான யதார்த்தத்துக்கும் இடையிலான அந்த பெரிய இடைவெளியில அவங்க எப்படி தங்களை பொருத்திக் கொள்வார்கள்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.